ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நேற்று அமெரிக்கா முழுக்க ஒரு பரபரப்பு இருந்தது. காரணம் என்னென்னா, சார்லி கிர்க் அப்படிங்கிறவரை பாயிண்ட் பிளாங்கில் அப்படியே சுட்டு கொன்னதை பார்க்குறோம். தொண்டையில் ஒரே ஒரு ஷாட்டு தான், அதுவும் ஸ்னைப்பர் ஷாட், வேறு எங்கிருந்தோ சுடப்பட்டது. சார்லி கிர்க்குங்கிறவர் யார், ஏன் அவரை கொல்லணும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் இப்பொழுது அமெரிக்கா முழுக்க, ஏன் உலக நாடுகள் முழுக்க அலசப்படுகிறது. அதிகமாக கூகுளில் அது சம்மந்தமாக எல்லாரும் சர்ச் பண்ணுறாங்க. 31 வயசு தான் ஆகுது சார்லி கிர்க்குக்கு. அவர் ஒரு பாட்காஸ்டர். இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய எலெக்ஷனுக்கு பெரிய அளவிலே இளைஞர்கள் வாக்களிப்பதற்கு, குறிப்பாக கன்சர்வேட்டிவ், அதன் மீது, அந்த சித்தாந்தத்தின் மீது உந்தப்பட்ட இளைஞர்கள் அதிகமாக வீட்டை விட்டு வெளியில் வந்து ஓட்டு போட வச்சதே சார்லி கிர்க்கு தான் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த சார்லி கிர்க் பாட்காஸ்டர் 18 வயசுலேயே அவர் வந்து ஒரு அமைப்பை தொடங்கி ஒரு அட்வொகேசி பண்ணிக்கிட்டு இருந்தார் அமெரிக்கா முழுக்க. என்னென்னா, அது வந்து ஒரு ரைட் விங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கேட்டிங்கன்னா, கம்யூனிசத்திற்கு எதிராக, லிபரலிசத்துக்கு எதிராக, ஏத்திசத்துக்கு எதிராக, ஓக்கிசத்துக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள வந்து இப்போ ரைட் விங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தா சார்லி கிர்க்கும் ஒரு ரைட் விங்கு தான். த ரைட் விங் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதிகமாக அவர் அமெரிக்காவில் பேசுகிறார். இன்னும் சொல்லப்போனால் டயலாக், டிபேட், தான் சொல்ல வந்த ஒரு கருத்துக்கள், எதிர்கருத்து இருந்தால் நம்ம பேசலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு ஆள். 18 வயசுலேருந்தே பேசி கொண்டு இருக்கிறார். அவருக்கு இப்போ வயசு 31 வயசு தான். அவரை பற்றின எதிர் தரப்புலேருந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, அவர் வந்து அமெரிக்காவை வந்து ஒரு போலரைசேஷன் பண்ணுகிறார் அப்படின்னு. போலரைசேஷன் பண்ணுறாருன்னா, கிறிஸ்துவத்திற்கு ஆதரவாக பேசினாலோ இல்லை கம்யூனிசத்திற்கு எதிராக பேசினாலும் அதெல்லாம் தான் போலரைசேஷன் அப்படிம்பாங்க. குறிப்பாக இந்த ரிப்பப்ளிக்கன், அவருக்கு ஆதரவாக லிபரல் பேசக்கூடியவர்கள், இவங்க எல்லாமே சார்லி கிர்க்கை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு ரைட் விங்கு, அவர் கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் ஒரு போலரைசேஷன் அதை வந்து அமெரிக்காவில் ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இளைஞர். அதனால் பல சர்ச்சையான பேச்சுக்களை எல்லாம் அவர் பேசுகிறார். ஜூஸுக்கு ஆதரவாக, குறிப்பாக இஸ்ரேலுக்கு ஆதரவாகலாம் அவர் பேசக்கூடியவர் அப்படிங்கிறது. இன்னொன்று, சார்லி கிர்க்குடைய பாயிண்ட் என்னென்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்வி நிலையங்கள் எல்லாம் கம்யூனிச சித்தாந்தத்தின் பிடியில் சிக்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அதிகமாக பேசக்கூடிய எல்ஜிபிடிக்யூ அப்படின்னு சொல்கிறோம், அப்புறம் ஓக்கிசம்னு சொல்கிறோம், லிபரல் தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதற்குள்ளார வந்து சிக்குண்டு இருக்கிறது அமெரிக்க பல்கலைக்கழகங்கள். இங்கே படிக்கக்கூடிய அமெரிக்க குழந்தைகள் எல்லாம் அந்த கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு இந்த அமெரிக்காவுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் சிதைந்து விடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியாக தன்னுடைய பாட்காஸ்ட்லேயும் எழுத்துக்களின் மூலமாகவும் புத்தகங்களிலும் எழுதி வந்தவர் தான் சார்லி கிர்க். அதனால தான் அவரை வந்து ரைட் விங்குங்கிறாங்க. இன்னொன்று, அவர் பெரும்பாலாக பேசக்கூடிய அந்த டிபேட், கான்வர்சேஷன் எல்லாமே கல்வி மையங்களை ஒட்டி தான் நடந்திருக்கு. அவர் இறந்து போன அந்த ஈவெண்ட்டும் கூட ஒரு கல்லூரியில் நடந்தது தான், பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒட்டாவ் யூனிவர்சிட்டியில் நடந்தது தான். அந்த ஒட்டாவ் யூனிவர்சிட்டியில் அவருடைய ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு அந்த யூனிவர்சிட்டி சார்பாக, யூனிவர்சிட்டி அப்புறம் அந்த இவங்களும் நடத்துகிறாங்க. இவர் ஒரு அமைப்பு வச்சுருக்காரு, டேர்னிங் பாயிண்ட் யூஎஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கார் இல்லையா. அந்த அமைப்பின் மூலம் இந்த ஈவெண்ட் நடத்தும் பொழுது, அதை விளம்பரப்படுத்தும் பொழுது அதற்கே பல எதிர்ப்புகள் வருகிறது. இன்னும் குறிப்பாக அந்த கல்லூரியிலிருந்தே கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர்கள், லெஃப்ட் விங்கு, இவங்கெல்லாம் லிபரல் பேசக்கூடியவர்கள், ஓக்கிசம் பேசக்கூடியவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த எதிர்ப்பையும் தாண்டி அவர் அங்கே பேச போகிறார். இவர் பேசுனா அங்கே வந்து போலரைஸ் ஆகும், அந்த கன்சர்வேட்டிசம் அதிகமாகும், அதனால் அவர் பேசக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பெல்லாம் இருக்குது. அப்படி இருந்தால் கூட அவர் அங்கே பேச போகிறார். பேசி மைக்கை அப்படி கீழே வைக்கிறார், தொண்டையில் படக்குன்னு ஒரே ஷாட்டு தான், ஆள் வந்து இறந்து போகிறார். அவரை காப்பாற்றக்கூட முடியவில்லை. ஹாஸ்பிட்டல்லாம் அழைச்சிட்டு போய் அவரை அதற்கான ட்ரை கூட பண்ண முடியாத அளவிற்கு அவரை வந்து சுட்டுக்கொள்கிறார்கள். இப்போ நமக்கு என்னென்னா,
உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் வந்து ஜார்ஜ் ஃப்ளாய்டு அப்படின்னு ஒரு கருப்பின ஆளை வந்து கொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் ட்ரம்ப் அப்பொழுது ஆட்சி இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய பெனின்சுலேனியில் தான் அந்த பிரச்சனை நடந்தது. அந்த கருப்பினரை அந்த முட்டி காலால் அந்த போலீஸார், அதாவது சந்தேகத்தில் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாரு. அவர் முரண்டு பிடிக்கிறார். அவரை கீழே தரையில் வச்சு முட்டி காலால் கழுத்திலே வச்சு ஸ்ட்ராங்குலேட் பண்ணும் பொழுது அவர் மூச்சு திணறி இறந்து போகிறார். ஃப்ளாய்டு கடைசியாக விட்ட மூச்சு அப்படி இப்படின்லாம் சொல்லி பெரிய அளவில், அதாவது இது ஐ ஹேண்டட்னஸ், காவல்துறை செய்தது அது ஒரு படுகொலை என்றே சொல்லப்படும். அதில் வந்து நமக்கு மாற்று கருத்து இல்லை. அப்படி செய்திருக்கக்கூடாது. அது வந்து அந்த குற்றவாளியை பிடிச்சாங்க, சந்தேக நபரை பிடிச்சாங்க அப்படிங்கிறத தாண்டி அது வந்து ஒரு கொலையாகத்தான் சொல்லலாம். அதற்கு அவர் தண்டனையும், அமெரிக்க சட்டத்தின்படி தண்டனையும் அவருக்கு வழங்கப்பட்டது, ட்ரையல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் பிளாக் லைவ்ஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவில் வந்து கலவரங்கள் வெடித்தன, நாடு முழுக்க பற்றி எறிந்தன, லூட்டிங் நடந்தது, பல நிறுவனங்கள் அடித்து உடைக்கப்பட்டது. அமெரிக்காவில் மட்டும் இல்லை, பிரான்ஸ், ஜெர்மன், யூகே வரைக்கும். அதை ஒட்டி என்னென்னா அங்கே இருந்த சிலைகள் எல்லாம், அந்தந்த நாட்டுடைய தலைவருடைய சிலைகள் எல்லாம் வந்து காலனி ஆதிக்கம், ஒயிட்டிஷுடைய இது திமிர்த்தனம் இருக்கிறது, அதனால் அந்த சிலைகளையெல்லாம் உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிலாம் அடுத்தடுத்த கட்டமாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததெல்லாம் நாம் பார்த்தோம். இப்போ ஒரு கன்சர்வேட்டிவ் சார்லி கிர்க் இறந்து போயிருக்காரு. இதற்கு வந்து பெரிய அளவு யாராவது குரல் கொடுக்க போகிறார்களா அப்படின்னா இருக்காது. காரணம் அவர் தான் ரைட் விங்குன்னு சொல்லிடுறார். அவர் அதிகமாக அட்வொகேசி, அவர் பேசியது எழுதியது என்னன்னா, ஒரு கிறிஸ்துவ குடும்பம், அந்த குடும்பத்தில், அமெரிக்க கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்கணும். அந்த ஸ்கூலில் எல்ஜிபிடிக்யூ, லிபரல், ஓக்கிசம் இதெல்லாம் இல்லாத, இந்த என்விரான்மெண்ட்டில் சிக்காத வகையில் அந்த குழந்தைகள் படிக்கணும். படித்து நல்ல வேலைக்கு வரணும், நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அவருடைய பெற்றோர்களை பார்த்துக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், கண்டிப்பாக குழந்தைகளை பெற்றுக்கணும், சர்ச்சுக்கு போகணும். அவர் சொன்னது வேற ஒன்றும் இல்லை. இந்த விஷயத்தை தான் அவர் தொடர்ச்சியாக அமெரிக்க இளைஞர்களிடம் பேசி வந்தார். இப்பொழுது இப்போ சுட்டவன் யார் அப்படிங்கிறது இப்போது வரை தேடிட்டு இருக்காங்க. இவருடைய இந்த கொள்கைக்கு எதிரான கொள்கை கொண்டவனா, இல்லை லிபரலிசம் கம்யூனிசத்தினால் உந்தப்பட்டவனா, புரட்சி பேசக்கூடிய ஆளா, என்ன எதுன்னெலாம் தெரில. ஆனால் இப்பொழுது சமீபமாக பார்த்திங்கன்னா FBI அடுத்தடுத்து பல அப்டேட்ஸ் சார்லி கிர்க் மரணம் குறித்து இது பண்ணுறாங்க. அதில் சுட்டவனுடைய ஒரு புகைப்படத்தை வெளியிடுறாங்க. அவன் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்லேருந்து அவன் வந்து ஒரு ஸ்னைப்பர், ஒரு கன் மாதிரி வச்சுருக்கிறத வச்சு தான் சுட்டு இருக்கணும். அதில் FBI செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து பெரிய ஹண்டராக இருப்பான், அதனால தான் கரெக்டாக ஒரே ஒரு குண்டு, அதன் மூலம் ஒருத்தர உயிரை எடுக்க முடியுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதுவும் எங்கே சுட வேண்டும், எப்பொழுது சுட வேண்டும், டைமிங்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. வெல் ப்ராக்டிஸ்டு ஒரு ஹண்டராக இருப்பான் அப்படிங்கிறாங்க. அந்த மாடியிலேருந்து அவன் அப்படியே தாவி குதிக்கிற அந்த ஃபோட்டோ வந்திருக்குது. பிறகு அவன் இங்கேருந்தோ ஓடுகிறான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஜூம் பண்ணி அவனுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. அதனால் ஒரு பிளாக் டிஷர்ட் போட்டிருக்கான். அந்த பிளாக் டிஷர்ட்டில் அமெரிக்காவோட ஃப்ளாக் இருக்குது. அப்புறம் பேஸ்பால் விளையாடுறவங்க போட்டுக்கக்கூடிய கேப் அவன் போட்டிருக்கிறான். இப்படிங்கிற தகவல்களெல்லாம் இருந்து $1,00,000 அமெரிக்க சன்மானம் அறிவிச்சிருக்காங்க. ஐடென்டிஃபிகேஷன் எங்கே போயிருக்கான் அப்படின்ற தகவல்களை யாராவது பொதுமக்கள் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு $1,00,000 சன்மானமும் அந்த செக்யூரிட்டி வந்து அறிவிச்சிருக்குது. இப்போ நமக்கு என்னென்னா, அமெரிக்கா வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. இங்கே வந்து சட்டவிரோதமாக லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை அவ்வளவு எளிதாக யாரும் ஏற்படுத்தி விட முடியாது அப்படின்னா சொல்லப்பட்ட காலம் ஒரு நாள் போய் உங்களுக்கு இந்த ட்வின் டவர் பிளாஸ்ட் நடந்தது. நாட்டுக்குள்ளாரையே வந்து இந்த ட்ரேட் சென்டரை வந்து 2 ஃப்ளைட்டில் வந்து அடித்தாங்கங்கிறது ஒரு பக்கம். அது வந்து செப்டம்பர் 11. அதனால தான் நேற்று ட்ரம்ப்பும் அவருடைய மனைவியும் கூட அந்த நிகழ்ச்சியில் அப்சர்வன்ஸ் டேயில் கலந்து கொண்டாங்கங்கிறத பார்க்குறோம். பாருங்கள், அந்த நாளில் இதுவும் நடந்திருக்கு, அந்த நாளை ஒட்டியே இதுவும் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போது ட்ரம்ப் பிரச்சாரத்தின் போதும் அவர் மீது ஒரு குண்டு பாய்ந்தது, அவர் அதிர்ஷ்டவசமாக தப்பினாருங்கிறது பார்க்குறோம். இதே போல் ஸ்னைப்பர் அட்டாக் தான் அப்பவும் நடந்தது. இப்பொழுது சார்லி கிர்க் நடந்திருக்கு. இது மட்டும் அல்ல, இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு, கன்சர்வேட்டிசம், ஓக்கிசத்துக்கு எதிராக பேசக்கூடிய சார்லி கிர்க் கொலைப்பட்டது ஒரு பக்கம் இருந்தால் கூட,
லிபரல் விஷயம் பேசிய, இன்னும் சொல்லப்போனால் அடிப்படைவாத சிந்தனையிலிருந்து நாம் வேறுபட்டு பகுத்தறிந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு பேசிய சல்மான் ருஷ்டி, அவருக்கு எதிராக ஈரான் ஃபத்வா பிறப்பிச்சிருந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு 2022 நியூயார்க்கில் ஒரு ஈவெண்ட்டில் பேசும் பொழுது தான் அவனை ஹதி மட்டார் அப்படிங்கிறவன் பாஞ்சு போய் பல முறை அவர் முகத்திலேயே குத்துறான். அவருடைய கண் பார்வையை இழந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மத அடிப்படைவாதம் இல்லாமல் கொஞ்சம் பகுத்தறிவோடு யோசிக்க வேண்டும் என்று பேசிய நாவலாசிரியர் சல்மான் ருஷ்டியும் அங்கே தாக்கப்படுகிறார். கன்சர்வேட்டிசம் பேசக்கூடிய இப்போ சார்லி கிர்கும் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அமெரிக்கா மீதே நமக்கு என்ன ஒரு டவுட் வருதுன்னா, அது பாதுகாப்பான நாடா அப்படிங்கிற ஒரு டவுட்டே இப்போ வந்திருக்கு. இன்றைக்கி காலையில் நண்பர் நியூஸை பல விஷயங்களை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவர் பார்த்து நமக்கு சொன்ன ஒரு வீடியோ காட்சி நமக்கு ரொம்ப அச்சத்தை ஊட்டுவதாக இருந்தது. டல்லாஸில் இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு 50 வயது மதிக்கத்தக்க நபரை ஒருத்தவன் கொல்றான். அவன் மெக்சிகோ அப்படிங்கிறாங்க, என்னன்னு தெரியல, அது என்ன காரணங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஆனால் அவரை கத்தியால் குத்தி அந்த கழுத்தை அறுத்து தலையை அப்படியே உருட்டி விடுறான். எந்த அளவிற்கு அமெரிக்கா போய் கொண்டு இருக்கிறது, அங்கே பாதுகாப்பற்ற ஒரு சூழலே இருக்கிறதா பல இடங்களில் அப்படிங்கிற ஒரு அச்சமே நமக்கு கொடுக்கிறது. சார்லி கிர்க் போன்ற ரைட் விங்குங்கிறதுனால தானே நீ பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதோடு முக்கியமான விஷயம், எதற்காக இதை இன்று பேசுகிறோம் அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும் பொழுது இந்திய பாகிஸ்தான் இடையே 2 நியூக்ளியர் கண்ட்ரிஸ்குள்ளடைய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் அமெரிக்கா தலையிடக்கூடாது, குறிப்பாக பாகிஸ்தானுக்கு ஆயுத உதவி எதுவுமே செய்யக்கூடாது. ஒரு பக்கம் வேணால் நீங்கள் இந்தியாவுக்கு கொஞ்சம் ஆதரவாக அமெரிக்கா செயல்படலாம், காரணம் அவங்க இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு எதிராக போர் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தன்னுடைய பாட்காஸ்டில் பேசியவர் தான் சார்லி கிர்க். அதற்காகத்தான் இன்று அவருக்கும் நாம் குரல் கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல, மனிதாபிமானமற்ற செயலுக்கு, அடிப்படைவாதத்திற்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களுக்கு நாம் ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் தான். சார்லி கிர்க்குடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். அவர் விட்டு சென்ற பணியை டேர்னிங் பாயிண்ட் யுஎஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பு அடுத்த முன்னகர்வை எடுத்து செல்லும். அந்த அமெரிக்க மக்களிடையே தேசிய உணர்வை ஊட்டும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.